இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். அவருடைய வருகை மீட்பராக அவர் முதலாவது வந்தார், மீண்டுமாய் மகிமையோடு வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அவருடைய வருகைக்குரிய அடையாளங்களை நம்ம தியானித்தோம். இந்த நாளுக்கான சிந்தனைக்குரிய வசனம் மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தத்தை குறித்து இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். இயேசுவின் வருகைக்கான ஆயத்தத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த உலகம் வேகமா மாறிக்கொண்டிருக்கிறது. அநேக டெக்னாலஜி, புது தொழில்நுட்பங்கள், எல்லா காரியத்திலும் பயங்கரமான மாற்றங்கள் காணப்படுகிறது, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா இந்த உலகம் ஒரு நாள் நிற்கும். அது ஆண்டவருடைய வருகையின் நாள்ல அது நிற்கும். அந்த நாளுக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். அந்த ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அது ஆயத்தம் உள்ள இருதயம், அது பரிசுத்த வாழ்வுக்குரிய இருதயமாய் ஆயத்தமான இருதயம் காணப்படணும். அப்போ ஆயத்தமான இருதயம் நமக்கு இருந்தா நாம் பரிசுத்தமான வாழ்வு வாழ்வோம், நாம் அவருடைய வருகையில் பங்கடைவோம். எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை கர்த்தரை தரிசிக்க முடியாது, தரிசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லப்படுகிறது. பரிசுத்த வாழ்வை குறித்து ஆண்டவர் மாதிரியாய் வாழ்ந்து போனார். அவரை போல நாம் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். ஆயத்தமான இருதயம் நமக்கு இருக்கு அப்படின்னா நாம் பரிசுத்தமான வாழ்வு வாழ்வோம், நம்ம பாவங்களை வெறுக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்துல நம்ம வாழுகிற வாழ்க்கையில நம்ம அநேக நேரத்துல என்ன நடக்கிறோம் அப்படின்னா, உலக பிரகாரமாய் நம்ம ஆண்டவருடைய காரியங்களை நம்ம செய்கிறோம், அது போதும். சடங்கு சம்பிரதாயம், வெளிப்புறமான காரியங்களை நம்ம செய்கிறோம், அது போதும் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல நம்மை கட்டுப்படுத்துகிறவர்களாக, மட்டுப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, இருதய பரிசுத்தம். ஆண்டவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைய கிறிஸ்தவர்களின் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போன்று காணப்படுகிறது. ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், காணிக்கைகளை செய்கிறோம், சுவிசேஷ ஊழியத்துக்கு பங்கு கொடுக்கிறோம், நிறைய காணிக்கைகளை அனுப்புறோம், இப்படி நிறைய காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனா நம்முடைய இருதயம் சுத்தமாய் காணப்படுகிறதா? இருதயத்துல பரிசுத்தம் காணப்படுகிறதா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம செல்லுகிறோம், ஆனா ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை நம்ம வாழுகிறோமா? அதுதான் ஆயத்தமான சூழ்நிலையாய் காணப்படுகிறது. அன்பானவர்களே, அநேக நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, உதடுகளினால நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, உதடுகளினால என்ன கனம் பண்ணிடுறாங்களா, ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு என்ன செய்யும், தூரமாய் காணப்படுகிறது. அப்போ அவர் விரும்புகிற இருதயம், ஆயத்தமான இருதயம் எனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வருகைக்குரிய காலங்களை நம்ம தியானிக்கிறோம், வருகைக்குரிய அடையாளங்களை நம்ம பார்த்தோம். நாம் எப்படி ஆயத்தமா இருக்கணும், நம்முடைய இருதயம் ஆயத்தமாய் காணப்படணும். பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து நாம் பரிசுத்தமாய் ஆண்டவருடைய சந்நிதிக்கு செல்ல ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. 1 யோவான் 3:3 சொல்லப்படுகிறது, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல அவரும் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறானா? யார் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான் அப்படின்னா, அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நான் தரிசிக்க போகிறேன், அவரை போல நான் ஒப்பானவரா மாற்றப்படுவேன் அப்படின்ற எண்ணம் உள்ள சிந்தை உள்ளவர்கள் என்ன செய்வாரா, தன்னை சுத்திகரித்துக் கொள்வார்களாம். அப்ப அந்த சிந்தை இல்லாம, அவருடைய வருகைக்குரிய சிந்தனை நமக்கு இல்லை அப்படின்னா நம்மை சுத்திகரித்துக் கொள்ள மாட்டோம். அப்போ அவருடைய வருகைக்குரிய சிந்தனை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆயத்தம் இல்லாத இருதயம் பரலோக கதவை என்ன செய்யாது, திறக்கவே செய்யாது. நம்ம ஆயத்தமா இருந்தோம் அப்படின்னா தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்க முடியும். அந்த ஆயத்த உணர்வோடு பரிசுத்த வாழ்வு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ஆயத்தமான வாழ்க்கை. ஆயத்தமான வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, விசுவாச சேவை செய்கிறவர்களாக நம்ம காணப்படணும். விசுவாசத்துல ஆண்டவருக்குரிய சேவை செய்கிறவர்களாக காணப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறவர்களாக, அந்த ஆயத்தமான வாழ்க்கை வாழுகிறவர்களாக நம்ம இருக்கணும். மத்தேயு 25:13 இப்படி சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆயத்தமான வாழ்க்கை அப்படின்னா ஒரு விழித்திருக்கிற வாழ்க்கை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது.
நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த 10 கன்னிகைகளுடைய உவமையை நம்ம பார்க்கும்போது அதுல 5 பேர் ஆயத்தம் உள்ளவர்களான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், 5 பேர் ஆயத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்களாய் காணப்பட்டாங்க. இந்த ஆயத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வருகையில அவரோடு கூட அந்த கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்தாங்க. நேரம் தெரியாது, அவர் வர தாமதித்தார் அப்படின்னு உடனே எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். ஆனா ஆயத்தமா இருந்தவர்கள் மாத்திரம் என்ன செஞ்சாங்க, அவரோடு கூட பிரவேசித்தார்கள். இதே போலதான் மனுஷகுமாரனுடைய வருகையிலும் சம்பவிக்கும். யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்களோ, ஆயத்தமா இருக்கிறவர்கள் அவரோடு கூட வருகைக்கு பங்குள்ளவர்களாய் காணப்படுவாங்க. விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் அவருக்குரிய வாழ்க்கை, அவருடைய பரிசுத்த வாழ்க்கையில, பரலோக வாழ்க்கையில பங்கடைவார்கள். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன இல்லை அப்படின்றனால அந்த 5 பேரும் அவங்க உள்ள போக முடியாத சூழ்நிலை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணினால் மாத்திரமே நாம் பரிசுத்த வாழ்வு வாழ முடியும், ஆயத்தமான வாழ்வு வாழ முடியும். அதனால பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலோடு நம்ம இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்தால் மாத்திரமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆயத்தமாய் விழித்திருக்கிற தன்மையோடு நம்ம வாழ முடியும். வில்லியம் கேரியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் விழித்திருக்கும் சேவகர் அப்படின்னு அவரை சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியாய் காணப்பட்டார். இந்திய வரைபடத்தை பார்த்து அதுல ஒரு தரிசனம் விட்டார். இந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேவை மனப்பான்மையோடு 1793 இந்தியாவுக்கு வந்தாரு. நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நான் எதிர்பார்க்கல, பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து என்ன செய்தார் அப்படின்னா, அநேக மொழிகள்ல வேதாகமத்தை மொழிபெயர்த்தாரு. அவர் ஒரு சுகவீனமுற்றார். அவர் இந்த நாட்டுல மிகவும் கஷ்டப்பட்டார். ஆனா அவருடைய தரிசனத்திலிருந்து பின்வாங்காமல் அவருடைய வருகைக்கு அநேகரை ஆயத்தப்படுத்தணும், நானும் ஆயத்தமா இருக்கணும் அப்படின்ற சேவை மனப்பான்மையோடு அவர் இந்த இந்திய தேசத்துல பங்கு பெற்றதுனால, அவர் செயலாற்றினதுனாலதான் இன்று நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை உணர்ந்தவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக நம்ம வாழ்கிறோம். இப்படி அநேக மிஷனரிகள் அவருடைய சேவை மனப்பான்மையோடு, விசுவாச சேவை, அவருடைய விசுவாச ஆண்டவர் வருவார், அந்த வருகையில நிறைய பேர் நான் ஆண்டவருக்கு வழி நடத்தணும் அப்படின்ற விசுவாச சேவை நோக்கத்தோடு அவருடைய இருதயமானது விழிப்புள்ளதாய், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழிப்புள்ளதாய் காணப்பட்டதுனாலதான் இந்த நாள்ல நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர்களாய் இருக்கிறோம், எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய சேவையை செய்கிறவராய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நமக்கு அநேக காரியங்கள் உண்டு. நம்ம சொல்லதுக்கு சாக்கு போக்கு சொல்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சிலரை ஆகிலும், எப்படி ஆகிலும் ஒரு சிலரை ஆகிலும் நாம் என்ன செய்யணும், ரட்சிப்புக்கு ஏதுவானவர்களாக வழி நடத்துவதற்கு நாம் காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழணும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதுதான் ஆயத்தமா இருக்க முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவரின் துணை இருந்தால் மாத்திரமே அந்த பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதோடு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த முதல் வருகையில அவர் இரட்சகராக வந்தார், அவர் நம்மை ரட்சித்தார், மீட்பராய் வந்தார், நம்மை மீட்டு கொண்டார். 2ஆம் வருகையில நியாயாதிபதியாய் வரப்போகிறார், மகிமையோடு சிங்காசனத்தில் வீற்றிருக்க போகிறார். அந்த வருகைக்கு பங்குள்ளவர்களாய் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அதற்குரிய ஆயத்தம் நமக்குள்ள காணப்படுகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாள்ல ஆயத்தம் உள்ள இருதயம் நமக்கு காணப்படுகிறதா, ஆயத்தமான வாழ்க்கை நான் வாழுகிறேனா அப்படின்னு ஒரு விசை நம்மை உய்த்து ஆராய்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சலாம். என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே, இந்த நாள் ஆண்டவரே உடைய வருகைக்குரிய ஆயத்தங்களை குறித்து நாங்க தியானித்தோம் தகப்பனே. அந்த ஆயத்தம் ஆண்டவரே என்னும் பாதரட்சியை நாங்க தரித்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீர் வருகிற நேரத்தை நாங்க தெரியாம இருக்கோம், அறியாம இருக்கோம். அந்த நேரத்துல நாங்கள் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு இந்த உலக வாழ்க்கையை ஓட்டுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களுடைய சுய இச்சையினால, மாம்சத்தின்படி நாங்கள்
நாங்கள் வாழாதபடி பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆயத்தம் உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்களும் எங்களோடு இருக்கிறவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறவர்களாகவும் வெறும் கையோடு உடைய சமூகத்துல வராதபடி ஆத்தும ஆதாயத்தோடு நாங்கள் உடைய சமூகத்துல வரும்படியாக எங்களுக்கு கிருபை தாங்க. அப்படிப்பட்ட கிருபை வல்லமைகளால ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை